ஒரு கைபேசிக்காக 3 உயிர்கள். ஒரு கைபேசி கேட்டான், அது ஒரு கனவு என்றான். கையில் வந்தது ஐபோன், ஆனால் பின்னால் வந்தது இஎம்ஐ. கட்ட முடியாத தவணை, குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பு, கோபத்தில் மலையேறிய மகன். மகனே கீழே வா என்று பெற்றோர் கெஞ்சி அந்த குரல் அங்கேயே நின்றுவிட்டது. மகனை காப்பாற்ற ஓடிய தந்தை மகனுடன் உயிரிழந்தார். கணவனையும் மகனையும் இழந்த தாயும் அதே துயரத்தில் உயிரிழந்தார். ஒரு ஐபோன், ஒரு இஎம்ஐ, ஒரு கோபம், முடிவில் 3 உயிர்கள். இது ஒரு செய்தி மட்டுமல்ல, ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு எச்சரிக்கை. குழந்தை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பது மட்டும் அன்பல்ல, மற்றவர்களிடம் இருக்கிறது என்பதற்காக கடன் வாங்கி கொடுப்பதும் அன்பல்ல. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், உன் மதிப்பு உன் கைபேசியில் இல்லை, உன் ஆடையில் இல்லை, உன் வசதிகளில் இல்லை, நீ நல்ல மனிதனாக இருப்பதில் தான் இருக்கிறது. பெற்றோர்களே, பொருட்களை மட்டும் கொடுக்காதீர்கள், பணத்தின் மதிப்பையும் வாழ்க்கையின் மதிப்பையும் கற்றுக் கொடுங்கள். குழந்தை தவறு செய்தால் தண்டிப்பதற்கு முன் பேசுங்கள். கோபப்பட்டால் விலகிச் செல்லாமல் அணைத்துக் கொள்ளுங்கள். அவன் மனதில் இருப்பதை கேட்க நேரம் ஒதுக்குங்கள். ஏனென்றால் பொருளை இழந்தால் மீண்டும் வாங்கலாம், பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் உயிரை இழந்தால் மீண்டும் பெற முடியாது. இன்று ஒரு குடும்பம் அழுகிறது, நாளை இன்னொரு குடும்பம் அழக்கூடாது. இஎம்ஐயால் வாழ்க்கையை வாங்க முடியாது. வாழ்க்கையே மிகப்பெரிய செல்வம். குழந்தைகளுக்கு செல்வத்தை மட்டும் கொடுக்காதீர்கள், வாழ்க்கையை மதிக்க கற்றுக் கொடுங்கள். பொருளை விட உயிர் பெரியது, ஆசையை விட குடும்பம் பெரியது, இஎம்ஐயை விட வாழ்க்கை பெரியது. புரிந்து நடந்து கொள்ளுங்கள். நன்றி.